மாபெரும் புயல் வாரக்கணக்கில் நீடித்தது. பெருங்கடல்கள் பாறைகளின் மீது மோதி அலைக்கழித்தன. வன்முறை காற்றில் காடுகள் வளைந்து நெளிந்தன. இரவு வருவதற்கு முன்பே வானம் இருண்டு போனது. பூமியில் இருந்த ஒவ்வொரு உயிரினமும் தஞ்சம் புக இடம் தேடி அலைந்தன. கீழே உலகம் முழுவதும் பதற்றத்தில் தவித்தபோது கழுகு இன்னும் உயர பறக்கத் தொடங்கியது. பெரும்பாலான மனிதர்களின் மனம் குழப்பங்களின் போது உடைந்து போகிறது. ஏனென்றால் அவர்கள் அதற்குள்ளேயே சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் கழுகு அந்த சூழ்நிலைக்கு மேல் எழுவதால் உயிர் பிழைக்கிறது. ஒருவேளை உயிர் பிழைப்பவர்களுக்கும் பலியாகி போபவர்களுக்கும் இடையே உள்ள உண்மையான வித்தியாசமே இதுதான். மற்ற உயிரினங்கள் புரிந்து கொள்ளாத ஒன்றை கழுகு புரிந்து வைத்திருந்தது. புயலை மேலிருந்து பார்க்கும்போது அது வித்தியாசமாக தெரியும். கீழே இருக்கும் வரை எல்லாமே பயங்கரமானத்தான் தோன்றும். பல மனிதர்கள் தங்கள் வாழ்நாளை பிரச்சினைகளுக்குள்ளேயே மூழ்கி தவிப்பதில் கழிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அதன் உண்மையான பெரிய வடிவத்தை காணும் அளவுக்கு இன்னும் உயரத்திற்கு எழுவதில்லை. கழுகு நமக்கு விலகி இருக்கும் தூரத்தை கற்றுக் கொடுக்கிறது. எல்லா போராட்டங்களும் உங்கள் உணர்ச்சிகளுக்கு தகுதியானவை அல்ல. எல்லாரின் கருத்துக்களும் உங்கள் கவனத்திற்கு தகுதியானவை அல்ல. எல்லா புயல்களும் உங்கள் பயத்திற்கு தகுதியானவை அல்ல. அது காற்றை கூர்ந்து கவனிக்கிறது. பிறகு இன்னும் உயர பறக்க அந்த புயலையே தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறது. ஒரு உயிரினத்தை அழிக்கும் அதே புயல் மற்றொரு உயிரினத்திற்கு மேலே எழுவதற்கான படிக்கட்டாக மாறுகிறது. பார்வை கோணம் உயிர் வாழ்வை மாற்றியமைக்கிறது. கழுகு வேட்டையாடும் போது அதை உன்னிப்பாக கவனியுங்கள். எந்த பதற்றமும் இல்லை. வீணான அசைவுகள் இல்லை. விரக்தி இல்லை. துல்லியம் மட்டுமே இருக்கும். ஏனென்றால் கட்டுப்பாடு இல்லாத அதிகாரம் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும். கழுகு சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறது. பிறகு ஒரே ஒரு முறை தாக்கும். அதுதான் கவனம். பெரும்பாலான மனிதர்கள் தோற்று போவது அவர்களுக்கு திறமை இல்லாததால் அல்ல, மாறாக அவர்களின் ஆற்றல் பல கவனச்சிதற்களில் சிதறிப்போவதால்தான். கழுகு வெற்றி பெறுவதற்கு காரணம் அதன் ஒவ்வொரு அசைவும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு நகர்வதுதான். உயரம் பார்வை கோணத்தை மாற்றுகிறது. பார்வை கோணம் உங்கள் முடிவுகளை மாற்றுகிறது. புயல் ஒரு நாள் முடிவுக்கு வந்தது. வானம் மீண்டும் அமைதியானது. மேகங்கள் விலகியபோது கழுகு இன்னமும் பறந்து கொண்டிருந்தது. அது கஷ்டங்களை தவிர்த்ததால் அல்ல, மாறாக குழப்பங்களுக்கு கட்டுப்படாமல் அதை கடந்து செல்ல கற்றுக்கொண்டதால்தான். வாழ்க்கை எளிதாக இருக்கும் போது யார் வேண்டுமானாலும் அமைதியாக இருக்கலாம். உங்களைச் சுற்றியுள்ள உலகம் அழியும் போதுதான் உண்மையான பலம் வெளிப்படும். எல்லாவற்றையும் விட மிக ஆழமான பாடம். கழுகு மேலே எழுவதற்கு யாரிடமும் அனுமதி கேட்பதில்லை. அது வெறுமனே தன் சிறகுகளை விரித்து பூமியை தன் பின்னே விட்டுவிட்டு பறக்கிறது. பலர் தாங்கள் நினைத்தபடி வாழ்வதற்கு முன் இந்த உலகத்தின் அங்கீகாரத்திற்காகவும் அனுமதித்திற்காகவும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியதாகச் சிந்திப்பதற்கு நீங்கள் சிறிய மனிதர்களிடம் அனுமதி கேட்பதை நிறுத்தும் கணமே உங்களுடைய உண்மையான வளர்ச்சி தொடங்குகிறது. கழுகு புயலுக்குச் சொந்தமானதல்ல, அது வானத்திற்குச் சொந்தமானது. ஒருவேளை நீங்களும் இந்த சத்தங்களுக்கும் குழப்பங்களுக்கும் நடுவே சிக்கித் தவிப்பதற்காக பிறந்தவர் அல்ல. எனவே மேலே எழுந்து வாருங்கள். பயத்திற்கு மேலே, சத்தங்களுக்கு மேலே, தற்காலிகமான வலிகளுக்கு மேலே எழுந்து வாருங்கள். ஏனென்றால் கீழே இருக்கும் உலகம் புயல்களின் போது எப்போதும் பதற்றமடையத்தான் செய்யும்.